Hi friends, welcome to my channel Queen Choice. இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 30 to 40 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, நார்மல் டீஸ்பூனில் 4 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் சீரகம். இந்த குழம்பு செய்வதற்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் வதக்கி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சீரகத்தை நம்ம அதில் போடணும். சிம்லேயே வச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அது கூட நம்ம மிளகையும் சேர்த்துடலாம். மிளகு வெடிக்கும். அதனால் லைட்டாக ஒரு பிளேட்டை வச்சு லைட்டாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சு லைட்டாக மூடி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். சிம்லேயே வச்சு வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் நம்ம இதை வதக்க போகிறோம். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் வீட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், 5 ஸ்பூனு. உங்கள்கிட்ட இல்லை மல்லி மிளகாவையும் தனித்தனியாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழி கறியை அதில் போட்டுக்கலாம். இதோடு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஊற்றி ஒரு முறை கிளறி விடணும். நான் ஏற்கனவே சாதத்துக்காக அரிசியை கழுவின தண்ணியை ஃபஸ்ட்டு வாஷை விட்டுட்டு 2வது 3வது வாஷில் உள்ள அந்த ரைஸ் வாட்டரை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டரை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வர வரை நம்ம வெயிட் பண்ணலாம். சப்போஸ் 3 விசிலில் உங்களுக்கு கறி வேகலை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் போயிட்டு இன்னும் 2 விசில் கூட விட்டு கறியை எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சுவையான டெம்ப்ட் ஆகக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு முறை கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ நம்ம ஏற்கனவே 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் ஒரு முறை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை நம்ம இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முறை கிளறி விடணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிறதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தலையை இந்த குழம்புல போட போகிறோம். குழம்புல போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிடணும். அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே இறங்கும். கொத்தமல்லி தலை போட்டாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொதி வர்றது நிற்க போகுது. 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்ல ருசியாக ஒரு நல்ல ஸ்மெல்லோட ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை கிளறி விட்டுட்டு குழம்பு மட்டும் ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு டம்ளரையோ நம்ம ஊற்ற போகிறோம். டீ குடிக்கிற அந்த மிதமான சூட்டில் நம்ம இந்த குழம்பு குடிக்கலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம். ப்ரெக்னென்சி லேடி, டெலிவரி ஆனவங்க எல்லாம் குடித்தோம்னா உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், ரொம்ப வலுப்பெறும். உங்களுக்கு காரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டுக்கு இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை, புரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சமைங்க, ருசிங்க, சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.